இன்பா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. அம்மா தாயே அங்காள இன்சரி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். ஆமாங்க, இன்பா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சேர்க்க போறோம். இல்ல அப்போ வளரல, அப்பதான் வளர. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இல்ல, ஸ்கூல் வந்து 6ஆம் தேதி தான் ஓபன். பட் இன்னைக்கு வந்து விஜயதசமி, சோ இன்னைக்கு வந்து இன்பா வந்து ஆப் போட போறாங்க. ஆப் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இன்பா திருக்குறள் சொல்லுங்க. ஸோ இன்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆகிட்டேன். ஏபிசிடி சொல்கிறேன், 1 to 3 சொல்கிறேன். திருக்குறளில் ஃபஸ்ட்டு அதிகாரத்தோட குறளை சொல்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து கோல்டு மெடலிஸ்ட். திருக்குறள் வந்து நான் 30 திருக்குறள் சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்து திருக்குறள் புக் எனக்கு வந்து பரிசா கொடுத்தாங்க. வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். எப்படி நான் உன்னை கவனிக்கவே இல்லை. சரி, அவன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாமா? ஆயா கடையில இருக்காங்க, பிக்கப் பண்ண போலாமா? ஸோ வாங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மிச்சத்தை பார்த்துப்போம். ஸோ இந்த அம்மா ஏன் இங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து இவங்களோட அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு. இங்கே வந்து 3 வயசு ஆக போகுது, இவருக்கு 3.5 வயசு ஆகுது. இந்த அம்மா வந்து மாமா வந்து ஸ்கூலில் வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படிதானம்மா? ஸோ வாங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்துல பேலன்ஸ். நம்ம எங்க போறோம்? ஸ்கூலுக்கு போறீங்களா? சரி, இப்போ என்னமோ கேட்டிங்களா, என்ன வேணும் உனக்கு? ஜூஸா? என்ன இது பிளாக்மெயிலா? நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஜூஸ் வாங்கி தரணுமா? என்னமோ பாட்டு வைக்க சொன்னீங்களே, என்ன பாட்டு வேணும்? ரொம்ப நான் பெருமைப்படுறேன். விசில் பறக்கட்டுமே? ஸ்கூலே வந்துச்சு, எதுக்கு விசில் பறக்கட்டும்? ஸ்கூல் வந்து தூரமா இருக்கான், விசில் பறக்கட்டுமா? அப்புறம் சாருக்கு ஒன்றும் இல்லை, கார் எடுத்துட்டு போனா வந்து ஸ்கூல் தூரமா இருக்குன்னு அவருக்கு அர்த்தம். இதே பைக்ல போனா கிட்ட எடுத்துட்டு போவோம், அப்படிதானே? சரி ஓகே, ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். ஏபிசிடி உனக்கு தெரியாது தானே? தெரியுமா? அப்ப சொல்லு பார்க்கலாம். அவனுக்கு கேவரியா தெரியும். ஆனா நான் சொல்லி கொடுக்கல. ஆனா அவனே சொல்றான். அது கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல. சோஃபா நம்ம இந்த ஒரு ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். உள்ள போயிட்டு வந்தோம். பிகாஸ் உள்ள ஒரே புகை மூட்டமா இருக்கு, கண்ணு எல்லாம் லைட்டா எரிகிறது. உங்களுக்கு மொத்தமாவே எரியுது. ஸோ ஓமம் போறோம்னு சொல்லிட்டு புகை மூட்டத்தை கிளப்பி விட்டாங்க. ஸோ இன்பா போயிட்டு உள்ள எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க சொன்னா அங்க எல்லாரும் முறைச்சு நின்றுட்டு இருக்கான். எங்கடா என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவன் ஸ்கூல்னா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா போல. இல்ல, அவன் ஸ்கூல்னு பெருசா இருக்கும், அப்படியெல்லாம் ஸ்கூல்ல விடும் போது பெருசா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. ஸோ இது வந்து குட்டியா இருக்கிறதுனால என்னது இது ஸ்கூலா அப்படின்றாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. இப்போ வந்து ரொம்ப வந்து செல்லம் வேற அதிகமாயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா இருக்காங்க, அவங்க மாமா பொண்ணு வேற இருக்கு. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கிறதுனால அங்க பாருங்க. நாளைக்கு ஸ்கூல் போகும்போது வந்து கண்ணாவோட கண்ணீரைகள் பார்க்கணும். எனக்கு கண்ணீரே வராது. ஐயோ, இங்க பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்னா இங்க வந்து 24/7 கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு. ஸ்டூடெண்ட் அழகா பாத்துப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்கும். பட் அவன் அழுதா என்ன பண்ணுவீங்க? அழுதா என்ன பண்றது? இவ அழுவ மாட்டா, இவ மற்றவங்க அழுவ வைப்பாங்க. தெரியும். மெயின் வந்து அவன் அடிச்சு வாங்குறது கவலையே கிடையவே கிடையாது. அவன் யாருமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பேசுறதே வந்து ஏய் வா போ அப்படின்னு தான் நாங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அது எங்களால முடியல.
சேட்டை பிடிச்ச பையன் சார். ஓரளவுக்கு உள்ள போக கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்பா தான் நெக்ஸ்ட் அவன் போயிட்டு அந்த போடுறது பார்ப்போம். அது இல்லாம இன்பாக்கு வந்து பேக் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. மெயின் அது வேற அவருக்கு ஒரு சந்தோஷம், பேக்லாம் ஸ்கூட்டியே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள போய் நெக்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு என்னன்றதை பார்ப்போம்.